ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவனொருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக கற்றுக் கொடுத்து ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகமாக கடனை பத்தி தான் நீங்க கேக்குறீங்க. கடன் அடையிறதுக்கு சொல்லுங்க, லோன்ல இருந்து நான் வெளியே வரணும், அடமானத்துல இருந்து நான் வெளியே வரணும், அதுக்காக சொல்லுங்கன்னு தான் சொல்லி என்ன பண்றீங்க, அதிகமானவங்க கமெண்ட்ல கேக்குறீங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுவா தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த துவா ஓதுங்க. இது ஒரு சஹாபிக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப எளிமையானதுன்னு சொல்லலாம். ஆனா இதே மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஒரு துவாவை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா பக்கத்தால இருக்கக்கூடிய சஹாபாக்கள்லாம் ஏன் பாத்தீங்கன்னா சஹாபாக்களே சொன்னாங்க, இதை நபி அவர்கள் காலையில ஓதிருக்காங்க, சாயங்காலம் ஓதிருக்காங்க, ஃபர்ல் தொழுகைக்கு முன்னாடி ஓதிருக்காங்க, அதை நாங்க கேட்டிருக்கோம்னு சொல்லிட்டு பதிவிட்டு இருக்காங்க. அப்ப நபி அவர்களே ஓதியதுவான இதுதான். இந்த துவால பாத்தீங்கன்னா ஒரு பலன் கிடையாது, 7 பலன்கள் கொடுக்கப்படுது. பொதுவாக நம்ம கடனுக்காக ஓதுனாலும் மற்ற பிரச்சனையும் தானே நமக்கு இருக்கு. உங்களுக்கு கவலை இருக்கலாம், நோய் இருக்கலாம், வீட்டுல பிரச்சனை இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான வருமானம் தேவைப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி எது வேணும்னாலும் சரி அது இதுல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு துவாவை தான் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அந்த சஹாபி பாத்தீங்கன்னா ஒரு நாள் பள்ளிவாசல்ல உட்காந்துருக்காங்க. எப்பனா காலையில் நேரத்துல உட்காந்துருக்காங்க, ஒரு 11-12 மணிக்கு. அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் நீங்க சொல்லுங்க. காலையில் நேரம் அப்படிங்கிறது ஒரு 10 மணிலாம் வரும்போது நம்ம தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேரம். ஆனா அந்த நேரத்துல ஒரு சஹாபி பள்ளிவாசல்ல உட்காந்துருக்காரு, கவலையா உட்காந்துருக்காருனாவே என்ன அர்த்தம்னா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவர் ஒரு நிம்மதியா இல்லை. அதனாலதான் எல்லா உலக வேலையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் பள்ளிவாசல்ல உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. பொதுவா நாமளே என்ன பண்ணுவோம், கவலையா இருந்தோம்னா அப்படியே போய் உட்காந்துருவோம்ல, அந்த மாதிரி போய் உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்துலதான் நபி அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு கேட்கிறாங்க என்ன ஆச்சுன்ட்டு. அப்ப இவங்க சொல்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு யா ரசூலுல்லாஹ், கவலைகளுக்கு மேல கவலை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், கடனுக்கு மேல கடன், என்னால தாங்க முடியல யா ரசூலுல்லாஹ்ங்கறாங்க. அப்ப நபி அவர்கள் கேட்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு துவா கற்றுத்தரேன், அதை நீங்க ஒரு 3 முறை ஓதிவாங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய எல்லா கஷ்டமும் அதுல தீந்துருங்கிறாங்க. சுபஹானல்லாஹ். உடனே அந்த சஹாபியா ரசூலுல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப நபி அவர்கள் இந்த துவாவை தான் கற்றுத்தராங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த சஹாபியை நபி அவர்கள் பாக்குறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, என்னுடைய எல்லா கவலையும் போச்சு, எல்லா கஷ்டமும் போச்சு, என்னுடைய கடன் எல்லாம் அளிக்கப்பட்டுருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், நான் நீங்க சொன்னதை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் ஓதி வந்தேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த துவாவை தான் நாம பார்க்க போறோம். அந்த துவா தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் ஹஸ்லி வல் கஸ்ல் வல் ஜுபுனி வல் புஹ்ல் வலல இத்தைனி வ கலபத்திர் ரிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா. இதற்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ் நீ என்னை பாதுகாப்பாயாக. எதுல இருந்து அல்லாஹ்வை பாதுகாக்க சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, மினல் ஹம்மி, என்னை கவலையிலிருந்து பாதுகாத்துக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். முதல்ல என்ன கேட்கிறோம், கவலையிலிருந்து பாதுகாத்துக்கூடுன்னு கேட்கிறோம். அடுத்தது வல் ஹசன். வல் ஹசன்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, துயரத்தை விட்டு பாதுகாப்பு கொடு அப்படின்னு அர்த்தம். துயரம்னா என்ன, கவலைனா சின்ன விஷயம், துயரம்னா மீள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். பொதுவா மௌத்தாறது என்ன சொல்லுவாங்க, துயரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா மௌத்தானவங்களாம் திரும்பி வரமாட்டாங்க. அந்த மாதிரி எதெல்லாம் ரொம்ப பெருசோ அதுக்கு திருப்பி கிடைக்காதோ அதையெல்லாம் நம்ம துயரம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வல் ஹஜ்லி, இன்னும் இயலாமையை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு கேட்கிறேன். இயலாமைன்னு என்ன, எனக்கு எதை பத்தியுமே தெரிய மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுவேன், எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, என்னால இதை செய்ய முடியலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இயலாமையில இருக்கிறோம், எனக்கு இதை பத்தி நாலேஜ் தெரியாம போய் மாட்டிட்டேன், தெரியாம இதுல காசை போட்டுட்டேன், எனக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இயலாமையில அழுகுவோம்ல. அந்த இயலாமையான ஒரு நிலைமை வாழ்க்கையில வரக்கூடாது. தெரியாம இவங்களுக்கு பொண்ணு கொடுத்துட்டேன், அந்த மாதிரிலாம் பேசுவாங்கல்ல. அப்ப என்னன்னா, தெரியாதனால ஒரு பிரச்சனையில நம்ம போய் சிக்கிறது. அப்படிப்பட்ட இயலாமை நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். அடுத்தது வல் கஸ்லி. வல் கஸ்லினா என்ன பாத்தீங்கன்னா, சோம்பல்தனம், கருமித்தனம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில உருப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஆனா சோம்பேறியா இருப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னா உருப்படவே மாட்டான்னு சொல்லலாம். வல் புஹ்லி. வல் புஹ்லினா பாத்தீங்கன்னா கஞ்சத்தனம். சோம்பல்தனம் கூட பரவாயில்ல, இந்த கஞ்சத்தனக்காரவங்க, கருமித்தனக்காரவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அல்லாவே வெறுக்கிறான். தேவையான விஷயத்துக்கு தேவையான செலவுகள் கூட பண்ணாம ரொம்ப சிக்கனம் பிடிப்பாங்க, ஆனா அங்க ஒண்ணுமே இருக்காது. வலல இத்தைனி வ கலபத்திர் ரிசால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
கடன் பெருகுவதிலிருந்தும் மனிதர்கள் ஆக்கிரமிப்பதிலிருந்தும் பாதுகாப்பு கொடுன்னு கேட்கிறோம். கடன் எப்ப பெருகும்? நமக்கு வந்து தேவையான செலவுக்கு காசு இல்லாட்டினா திரும்ப திரும்ப கடன் வாங்குவோம். அதே மாதிரி மனிதர்கள் எப்ப நம்மளை ஆக்கிரமிப்பாங்க? கடனுக்கு காசை கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுதான் நாம கேட்கிற மாதிரி ஆயிரும். நமக்கு மரியாதையே எல்லாம் போயிடும். அப்ப இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கஷ்டம். அதுல இருந்து நம்ம கேட்கிறோம். அப்ப இந்த ஒரு துவால வந்து பாத்தீங்கன்னா கவலை, துயரம், சோம்பேறித்தனம், இயலாமை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடன் பெருக்கம், அதே மாதிரி மனித ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு ஒரு 7 விஷயத்துக்கு பாதுகாவல் கேட்கிறோம். இந்த துவாவை நீங்க 3 முறை ஓதிவாங்க. எப்போ ஓதலாம்னு கேட்டீங்கன்னா எப்ப எல்லாம் முடியுதோ அப்போ ஓதுங்க. ஏன்னா நபி அவர்கள் காலையில ஓதிருக்காங்க, மாலையில ஓதிருக்காங்க, தொழுகைக்கு பின்னாடி ஓதிருக்காங்க. எப்ப எல்லாம் கடன் இருக்கிறப்ப எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இதை ஓத சொல்லியிருக்காங்க. உங்களால எப்ப முடியுமோ தொழுகை இல்லாட்டினாலும் சரி இதை ஓதிவாங்க. சீக்கிரமா உங்களுடைய எல்லா நிலைமையும் மாறப்போது பாருங்க. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து பலனுள்ள விஷயத்தை போட்டுட்டு இருக்கோம். முஹர்ரம் சம்பந்தமான வீடியோக்கெல்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துவாங்க.